Good evening, students. Next question in exercise 8.4. Eighth question. A box contains cards numbered 3, 5, 7, 9, 2, 35, 37. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாக்ஸில் ஸோ கார்ட்ஸை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3ல இருந்து ஒன்லி ஆட் நம்பர்ஸாக இருக்குது. 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, நெக்ஸ்ட் வந்து 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ a card is drawn at random from the box. ஸோ அப்போ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க n of s is equal to ஸோ டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 18 நம்பர்ஸ் வந்து இருக்கு. தென் நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க find the probability that the drawn card either multiple of 7 or prime number அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஏன்றது நமக்கு மல்டிபிள் ஆஃப் 7 சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் a number, ஈவெண்ட் ஆஃப் getting a number multiple of 7. Number is multiple of 7. So அப்போ a is equal to so 7 ஆல மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 7, 14, நெக்ஸ்ட் வந்தோம்னாக்க 21, 21, அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க 27 வந்து மல்டிபிள் ஆகாது. அடுத்தது 35, நெக்ஸ்ட் வந்து 35. ஸோ 1, 2, 3, 4. ஸோ அப்போ n ஆஃப் a is equal to 4. ஸோ the next p of a is equal to n of a by n of s. ஸோ 4 by 18. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாக்க இதை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. சாரி, இங்கே வந்து 14 நம்பர் இல்லை, அதனால 14 வராது. ஸோ அப்போ 3 மட்டும்தான். ஸோ 3 மட்டும்தான். ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. இது மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா எய்தர் ஆர் டைப்பு, அதனால கேன்சல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் b is equal to event of getting a prime number அப்படின்னு இருக்காங்க. prime number. ஸோ அப்போ prime number அப்படின்றப்போ b is equal to ஸோ இதில் வரும்போது prime number எது ஒன்னாலும் தன்னால் மட்டும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ 3, 5, 7, நெக்ஸ்ட் வந்தோம்னாக்க 11, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. ஸோ இப்போ இதில் இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாக்க 11 எலிமெண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ தட் இம்ப்ளைஸ் n of b is equal to 11. ஸோ அப்போ p of b is equal to n of b by n of s. ஸோ 11 by 18. So a and b are not mutually exclusive event. Not mutually exclusive
எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா காமனாக நமக்கு நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் எக்ஸ்க்ளூசிவ்ன்றது வந்துடும். அப்போது ஏ நாட் எக்ஸ்க்ளூசிவ்னாக்கா நமக்கு என்ன வந்துடும்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்துடும் போது 7 மட்டும் ஒரே ஒரு நம்பர் இருந்திருக்கும். அப்போ தட் இம்ப்ளைஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி is equal to 1. So P of A intersection B is equal to 1/18. So இப்போ இதில் வந்து நம்ம கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the probability of either multiple of 7 or prime number so r prime number P of A union B either or type அப்படினாலே A union B. இப்போ ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. So is equal to P of A value is 3/18. அடுத்தது plus 11/18 minus 1/18. So now taking 18 as common, 3 plus 11 minus 1 is equal to so 13/18. So இதை கேன்சல் பண்ண முடியாது, இது அப்படியே வச்சுக்கலாம். So therefore P of A union B is equal to 13/18. That's all the 8th question answer. Next 9th question, 3 undice coins are tossed once. So அப்ப இங்க 3 coins வந்து சொல்லிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்றதுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தீங்க. ஸோ 3 coins அப்படின்றப்போ 4 head 4 tail. Next 2 head 2 tail. இதே மாதிரி மாத்தி மாத்தி எழுதிட்டே வரணும். Next 1 head 1 tail, 1 head 1 tail, 1 head 1 tail, 1 head 1 head 1 tail, 1 head 1 tail. இந்த மாதிரியே ரைட் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ இதுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் is equal to head. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எப்பொழுதுமே ஹரிசாண்டலாக தான் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டு டைலு, நெக்ஸ்ட் ஹெட்டு டைலு ஹெட்டு, நெக்ஸ்ட் ஹெட்டு டைலு நெக்ஸ்ட் என்னன்னா டெயில் ஹெட்டு டெயில் ஹெட்டு டெயில் ஹெட்டு அடுத்தது டெயில். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா n of s is equal to 8. தென் அப்புறம் நம்மளுடைய கொஸ்டினுக்கு போகிறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 tail ஆர் அட்லீஸ்ட் 2 heads. ஸோ இந்த அட்மோஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா அதிகபட்சமாகவே 2 தான். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தமிழில் வேணுமாலும் நோட் பண்ணி வச்சுங்க. அட்மோஸ்ட் 2 tails அப்படின்னாக்கா அதிகபட்சமாக 2 tail தான் இருக்கணும். அதுக்கு கம்மியாக எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாம், அதுக்கு மேலே போயிடக்கூடாது, 2 tailக்கு மேலே போயிடக்கூடாது. கிளியரா? அடுத்தது அட்லீஸ்ட் 2 heads அப்படின்னாக்கா குறைஞ்சது 2 head, அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாம், அதுக்கு கம்மியாக போயிடக்கூடாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது A is equal to event of getting atmost 2 tails. So அப்போ A is equal to atmost 2 tails அப்படின்னாக்கா அதிகபட்சமாகவே 2, அது கம்மியாக எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ இந்த ட்ரிபிள் டீயை தவிர மீது எல்லாமே நமக்கு வரும். அப்போ ஹெட்டு நெக்ஸ்ட் ஹெட்டு டைலு, நெக்ஸ்ட் ஹெட்டு டைலு ஹெட்டு,
அடுத்தது ஹெட்டு டெய்லு டெய்லு, நெக்ஸ்ட் டெய்ல் ஹெட்டு ஹெட்டு, டெய்ல் ஹெட்டு டெய்லு, நெக்ஸ்ட் டெய்ல் டெய்ல் ஹெட்டு. ஸோ இப்போ இதில் வந்தோம்னாக்கா n of a is equal to 7. That implies p of a is equal to 7/8. 7/8. The next b is equal to event of getting at least 2 heads. அப்போ b is equal to at least 2 heads னா குறைஞ்சது 2 ஹெட், அதிகமா எவ்வளவு வேணுமாலும் இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்தோம்னாக்க ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, அடுத்தது ஹெட்டு ஹெட்டு டெய்லு, அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு, நெக்ஸ்ட் டெய்ல் ஹெட்டு ஹெட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமாகவே நமக்கு 2 இருக்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 இருக்கும். 1 2 3 4 தான் இருக்கும். ஸோ அப்போ n of b is equal to 4. That implies p of b is equal to 4/8. So now a and b are not mutually exclusive. Not mutually exclusive. இப்போ இந்த mutually exclusiveனாக்க intersection இருக்காது, not mutually exclusiveனா intersection இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க a intersection b வந்து ஃபைன் பண்ணலாம். a intersection b is equal to, ஸோ ரெண்டுலேயுமே இப்போ என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். 3 ஹெட்ஸ் வந்து காமனாக இருக்கு. ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, நெக்ஸ்ட் வந்தோம்னாக்க ஹெட்டு ஹெட்டு டைல் வந்து காமனாக இருக்கு. ஹெட்டு ஹெட்டு டைல் காமன். நெக்ஸ்ட் வந்தோம்னாக்க ஹெட்டு டைல் ஹெட்டு காமன், ஹெட்டு டைல் ஹெட்டு காமன், நெக்ஸ்ட் டெய்ல் ஹெட்டு ஹெட் அப்படின்றது காமனாக இருக்கு. ஸோ n of a intersection b is equal to 4. That implies p of a intersection b is equal to 4/8. Now நம்ம கேட்டிருக்கிறது the probability of at most 2 tails or at least 2 heads. So அப்போ p of a union b is equal to p of a plus p of b minus p of a intersection b. So is equal to p of a value P of A value 7/8 plus P of B 4/8 minus P of A intersection B value 4/8. So in the 4/8 it cancel around. So the answer is 7/8. So it is a P of A union B. That's all the 9th question answer. Next 10th question, the probability that the person will get an electrician contract is 3/5 and the probability that he will not get plumbing contract is 5/8. Find the probability of getting at least one contract is 5/7. Find the probability he will get both. அதாவது போத் அப்படின்னாலே நமக்கு என்னன்னாக்க இன்டர்செக்ஷன் அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த இன்டர்செக்ஷனுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இதில்
ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. செகண்ட் இதுக்கு வரும்போது இந்த பிளம்பிங் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாட்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பி ஆஃப் பி பார் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ லெட் ஏ கமா பி பி த event of getting first one electrician, electrification comma dumping contract. ஸோ இப்போ இங்கே வந்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பி ஆஃப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ அப்படின்றது 3/5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி ஆஃப் பி பார் வந்து கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் பி இதான் வந்து நாட் அப்படின்றதுக்கு அர்த்தம். பி ஆஃப் பி பாருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 5/8. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணா பி ஆஃப் பி பாருக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1 அப்படின்னாலே ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5/7 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதுல இருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். பி ஆஃப் பி பாருக்கு ஃபார்முலா 1 - பி ஆஃப் பி ஈக்குவல் டு 5/8. ஸோ இதை இந்த சைடும் இதை எங்கேயும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1 - இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 5/8 ஈக்குவல் டு 8 as LCM. ஸோ இங்கே பை 1 மீனிங். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8 - 5 ஈக்குவல் டு 3/8. தென் நெக்ஸ்ட் நவ் நம்ம கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the probability of getting both contract. So P of A intersection B is equal to P of A plus P of B minus P of A intersection B. So is equal to P of A value 3/5 plus P of B value 3/8 minus P of A union B value 5/7. So now taking the LCM, so 8 5s are 40 into 7 280. So 280. So இப்போ இங்க வந்தோம்னாக்க இது எந்த டேபிள்ல நம்ம மல்டிப்ளை பண்றது? இப்போ இங்க 5 இது மூணையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு 280 வந்திருக்கு. அப்ப இந்த 5 விட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8 7s are 56. அப்போ 3 into 56 பிளஸ் இங்க வந்தோம் அப்படின்னாக்க இந்த 8 லீவ் பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 into 7 5s are 35 மைனஸ் இங்க வந்தோம்னாக்க 5 into 8 5s are 40. ஸோ நவ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6 3s are 18 பேலன்ஸ் வந்து 1 3 5s are 15 15 plus 1 16 பிளஸ் இங்க வந்தோம்னாக்க 3 5s are 15 பேலன்ஸ் 1 3 3s are 9 plus 1 10 minus 4 5s are 20 அப்போ 200 by 280. so first இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 168 105 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க so 5 plus 8 13 balance 1 7 2. so is equal to 273 minus 200 by 280. so is equal to 73 by 280. so இது கேன்சல் பண்ண முடிஞ்சுனா கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படினாக்கா அப்படியே வச்சுக்கலாம். so it is the both க்கு அப்போ bothனாக்க P of A intersection B.
That's all the 10th question answer. Next 10th question, sorry 11th question. In a town of 8,000 peoples, so அப்போ இங்க வந்தோம்னாக்க 11th question. In a town 8,000 peoples, அப்போ n of s is equal to 1000. Then next அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க 30,300 or over 50 years. அப்போ இங்க first concern நம்மளோட இப்போ வந்து நம்மளுடைய கொஸ்டினுக்கு வந்து போயிடணும். What is the probability that a chosen individual from the town is either female? அப்போ first one ஏன்றது வந்து either female சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க over 50 years அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் எய்தர் இது சொல்லியிருக்கனால ஃபீமேல் சொல்லியிருக்கனால ஏஸ் ஈக்குவல் டு ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபீமேல். ஸோ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபீமேல் அப்படின்ற நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஃபீமேல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க 3000 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 3000. தென் நெக்ஸ்ட் அடுத்தது P of B is equal to 3000 by 8000. Then next B is equal to event of getting over 50 years. So 50 yearsக்கு மேல இருக்கிறவங்க எவ்வளவு அப்படின்றது சொல்லிருக்காங்க. அப்போ n of B is equal to 1300. That implies P of B is equal to 1300 by 8000. 1300 by 8000. So next வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க it is known that 30% of females are over 50 years. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஃபீமேல் அது அந்த ஃபீமேலையும் 50 இயர்ஸ் தாண்டவங்க எவ்வளவு அப்படின்றது இன்டர்செக்ஷன் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்வல் டு ஸோ அவங்களே கொடுத்துறதுனால என் ஆஃப்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்வல் டு 30% ஆஃப் ஃபீமேல். அப்போ that is equal to 30% என்ன 30 by 100 into female candidates வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 3000. ஸோ இப்போ இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 900. ஸோ இட் இஸ் a n of a intersection b. ஸோ p of a intersection b is equal to 900 by 8000. So now இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா probability that the probability that a chosen individual chosen either female or over 50 years. So over 50 years. So P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. So is equal to P of A value 3000 by 8000 plus P of B value 1300 by 8000 minus A intersection B is 900 by 8000. So now taking 8000 as common,
8000 as common. So both these two fractions are both plus, so adding, so 4300 minus 900, so 4300 அடுத்தது 900 subtraction பண்ணோம்னாக்க 0 0 இங்க இருந்து 3 13 அப்போ 4 3, so equal to 3400 by 8000. so இதுக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்தது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 17 2s are 42 are, அப்போ equal to 17 by 40. so it is the P of A union B. That's all the 11th question answer. Next 12th question. A coin tossed thrice. Find the probability of getting exactly 2 heads. So correct ஆ 2 head தான் இருக்கணும் அப்படின்ற question ஒன்னு சொல்லியிருக்காங்க. Then next, or at least 1 tail. குறைஞ்சது ஒரு tail ஆவது இருக்கணும். அப்ப அதிகமா எவ்வளவு வேணாலும் இருந்திருக்கலாம். அடுத்தது are 2 consecutive heads. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஹெட்டா இருக்கணும். இந்த 3 இதா வந்து இப்ப கேட்டிருக்காங்க. சோ இதா வந்து 3 coins வந்து டாஸ் பண்றதுக்கான இது சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ n of s is equal to 8. சோ அப்போ a is equal to event of getting first one exactly 2 heads. Exactly 2 heads. அப்போ a is equal to exactly 2 heads அப்படின்னா கரெக்டா 2 ஹெட் மட்டும் தான் இருக்கணும். அப்போ ஹெட் டெயில், அடுத்து ஹெட் டெயில் ஹெட், நெக்ஸ்ட் டெயில் ஹெட். so that implies n of a is equal to 3. so அப்போ P of A is equal to 3 by 8. அடுத்தது B is equal to event of getting second one வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா at least 1 tail. at least 1 tail. so at least 1 tail na குறைஞ்சது 1. அப்ப இந்த 3 ஹெட் தவிர எல்லாமே வரும். அப்போ B is equal to head tail அடுத்தது tail head, next tail head, next tail next head tail, next tail. so n of B is equal to 7. that implies P of B is equal to 7 by 8. அடுத்தது C is equal to event of getting consecutive heads. so consecutive heads அப்படினாக்கா அடுத்தடுத்து ஹெட்டா தான் இருக்கணும். அப்போ C is equal to head consecutive 2 heads. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க இங்கே ஹெட்னு இருக்கு. so head அடுத்தது head tail, அடுத்தது இங்க தான் tail head. so அப்போ n of C is equal to 3. அப்போ P of C is equal to 3 by 8. so A, B, C are not mutually exclusive event. A, B, C are not mutually exclusive. so not mutually exclusive na காமனா வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். so அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க A intersection B. so A intersection B is equal to A வுக்கும் B க்கு என்ன காமனா இருக்குன்றதை செக் பண்ணனும். A வுக்கும் B க்கும் காமனா இருக்க வந்து பாத்தீங்கன்னாக்க
ஹெட்டு ஹெட்டு டைல் வரும், ஹெட்டு ஹெட்டு டெய்லு, நெக்ஸ்ட்டு டெய்ல் ஹெட்டு டைல், ஹெட்டு டெய்லு ஹெட்டு, நெக்ஸ்ட்டு டெய்ல் ஹெட்டு ஹெட்டு, டெய்ல் ஹெட்டு ஹெட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். அப்போது n of a intersection b is equal to 3, that implies p of a intersection b is equal to 3 by 8, 3 by 8. அடுத்தது b intersection c, b க்கும் c க்கும் காமனாக இருக்கிறத செக் பண்ணணும். அப்போது b க்கும் c க்கும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹெட்டு ஹெட்டு டைலு, ஹெட்டு ஹெட்டு டைலு, நெக்ஸ்ட்டு டெய்ல் ஹெட்டு ஹெட்டு, இது ரெண்டு மட்டும்தான் காமனாக இருக்கும். அப்போது தட் இம்ப்ளைஸ் n of b intersection c is equal to 2, that implies p of b intersection c is equal to 2 by 8. அடுத்தது a intersection c, a intersection c, ஏவுக்கும் சிக்கும் என்னென்ன காமனாக இருக்குன்ற செக் பண்ணோம். ஸோ அதுக்கும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ ஹெட்டு 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 டைல், டெய்ல் ஹெட்டு ஹெட்டு. ஸோ n of a intersection c is equal to 2, that implies p of a intersection c is equal to 2 by 8. Then next இந்த 3லயுமே என்ன காமனா இருக்கு, நெக்ஸ்ட் கான்செப்ட் 3லயுமே என்ன காமனா இருக்கு அப்படின்றத நம்ம ரைட் பண்ணோம். ஸோ a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c, இந்த 3லயுமே என்ன காமனா வருது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹெட்டு ஹெட்டு டைல், ஹெட்டு ஹெட்டு டைல், இங்கே வந்தோம்னாக்க ஹெட்டு ஹெட்டு டைல் இருக்கு, இங்கேயும் ஹெட்டு ஹெட்டு டைல்ன்றது இருக்கு. அப்போ ஹெட்டு ஹெட்டு டைல். அடுத்தது டெய்ல் ஹெட்டு ஹெட்டு, டெய்ல் ஹெட்டு ஹெட்டு எல்லாருமே இருக்கும், டைல் ஹெட்டு ஹெட்டு, இங்கேயும் டைல் ஹெட்டு ஹெட்டுன்றது இருக்கு. ஸோ அப்போ இந்த இது ரெண்டு மட்டும்தான் வரும், டெய்ல் ஹெட்டு ஹெட்டு. ஸோ n of a intersection b intersection c is equal to 2, that implies p of a intersection b intersection c is equal to 2 by 8. ஸோ இப்போ 3 இது உள்ள ஃபார்முலா கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க p of a union b union c is equal to, b union c is equal to p of a plus p of b plus p of c minus p of a intersection b minus p of b intersection c minus p of a intersection c plus p of a intersection b intersection c. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது p of a க்கு வேல்யூ 3 by 8 plus p of b க்கு வேல்யூ 7 by 8, 7 by 8 plus p of c க்கு வேல்யூ 3 by 8, 3 by 8 minus p of a intersection b க்கு 3 by 8 minus p of b intersection c க்கு 2 by 8, 2 by 8. அடுத்தது p of a intersection c க்கு வந்து 2 by 8 minus 2 by 8. அடுத்தது p of a intersection b intersection c க்கு வேல்யூ 2 by 8 plus 2 by 8. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம். இந்த 2 by 8க்கு இந்த 2 by 8 கேன்சல் ஆயிரும், இந்த 3 by 8க்கு இந்த 3 by 8 கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல 8 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது ரெண்டும் சேம் சிம்பிளில் இருக்குது. அப்போ 10 minus 2, 10 minus 2, அப்போ equal to 8 by 8. So 8 by 8. So அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னாக்க 1. So it is a P of A union B union C. So it is the 12th question answer. That's all the 12th question answer. Next 13th question. If A and B
C are 3 even such that the probability of B. So 13th question, probability of B is twice that probability of A. probability of A அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. next இது வந்துங்க அப்படினாக்க probability and probability of C. next இது probability of C is thrice that probability of A. thrice that probability of A அப்படின்றது கொடுத்திருக்காங்க. if P of A intersection B, P of A intersection B is equal to 1/6. அடுத்தது P of B intersection C is equal to 1/4. next P of A intersection C is equal to 1/8. A intersection C is equal to 1/8. next P of A union B union C is equal to 9/10. next P of A intersection B intersection C is equal to 1/15 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்போ find P of A, P of B, P of C னுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இத கொண்டு வந்து நம்ம ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணலாம். So P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C அப்படின்றது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ P of A union B க்கு வந்து வேல்யூ 9/10 equal to P of A க்கு வேல்யூ P of A தான், அதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. P of B க்கு 2P of A, அடுத்தது பிளஸ் P of C க்கு 3P of A, 3P of A மைனஸ் இந்த இதுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா 1/6 minus 1/4 minus 1/8 அடுத்தது இன்டர்செக்ஷனுக்கு வந்தோம்னாக்க பிளஸ் 1/15. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 9/10 equal to 2 3 இங்க ஒரு 3 6 அப்போ 6P of A 6P of A P of A plus இங்க வந்தோம் அப்படினாக்க இந்த பிளஸ் வந்து நம்ம பிளஸ் 1/15 அப்படின்றத வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பிளஸ்ன்றத வச்சுட்டு ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்க. 6 4s are 24. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க 15 into 8 8 5s are 40 பேலன்ஸ் 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 8s are 8 12. அப்போ into 12 ஸோ மல்டிப்ளை பண்ணா 48. அடுத்தது 24 8 8 2 0 ஸோ அப்போ 2880. ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம்மாக எடுக்கலாம். ஸோ இந்த இதை வந்து எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி இல்லை இது வந்து உங்களுக்கு லாங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க சிந்தட்டிக் டிவிஷனில் யூஸ் பண்ணி நம்ம எல்சிஎம் எடுக்கிறதையும் எடுக்கலாம். ஸோ 6 4 8 15. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 டேபிள் அப்ளை பண்ணோம்னாக்க 3 2 4 15. அடுத்து again 2 table 3 1 2 15. again 2 table 3 1 1 15. அடுத்தது 3 table 1 1 1 5. அடுத்தது 5 table 1 1 1 1. ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னோம்னாக்கா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணோம்னாக்க 2 2 2s are 4 4 2s are 8 8 4 8 3s are 24 into 5 5 4s are 20 பேலன்ஸ் வந்து 2
5 2s are 10, 10 plus 2 12. ஸோ 120 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு 120. இப்போ இங்க வந்து நமக்கு 6 தான் இருக்கு. அப்போ 120 அப்படின்றது வரணும் அப்படின்னாக்க 20ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -20. அடுத்தது மைனஸ் இங்க 4 தான் இருக்கு. இங்க வரும்போது 120 வருமா 3ஆல 30ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 30. அடுத்தது மைனஸ் இங்க வரும்போது 8 தான் இருக்கு. இங்க 120ஆல மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 15ல நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 15. அடுத்தது பிளஸ் இங்க வந்து 15 தான் இருக்கு. அப்போ இதை வந்து 120 வருமா 8. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 50 plus 65, 65ல 8 போயிடுச்சு அப்படின்னாக்க பேலன்ஸ் வந்து இங்க வந்து 5, இங்க வந்து 15, ஸோ 7 5, ஸோ -57. ஸோ இங்க 9/10 equal to 6 P of A, 6 P of A minus 57/120. ஸோ இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 6 P of A, 6 P of A அப்படியே வச்சுட்டு இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 9/10 plus 57/120. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னாக்க 120 வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 6 P of A equal to 120 as LCM. இங்கே வரும்போது 10 மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்கே வரும்போது 12ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 12 into 9 equal to 9 2s are 18, பேலன்ஸ் வந்து 1. அடுத்து 1 9s are 9, 9 plus 1 10. ஸோ 108 plus 57. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 8 plus 7 15, பேலன்ஸ் வந்து 1 6 1 165/120. ஸோ இந்த P of Aவை மட்டும் வச்சுட்டு 6 அந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 165/120 into 6. ஸோ இப்போ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. இங்கே வந்தோம்னாக்க 3 5s are 5 3s are 15, 5 3s are 15. அடுத்தது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 11 5s are இங்கே வந்தோம்னாக்க 11 5s are 55, இங்கே 2 5s are 10, 4 5s are 20. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்க that implies P of A equal to, ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 11/48, 11/48. நெக்ஸ்ட் இப்போ P of A வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது P of B. P of B is equal to 2 into P of A 11/48. ஸோ equal to இதை கேன்சல் பண்ணாக்க 11/1 2s are 2, 2 2s are 4. So that implies P of B is equal to 1 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 11/24. Next P of C. P of C is equal to 3 into 11/48. That implies P of C is equal to 11/1 3s are 3, balance வந்து 1, 6 3s are 18. So therefore the P of A, P of B, P of C is equal to 11/48, 11/24, 11/16 அப்படின்றது separator write பண்ணுங்க. So there is no space here. That's all the 13th question answer. Next 14th question. In a class of 35 students are numbered from 1 to 35. The ratio of the boys to girls is 4:7. So அப்போ 14th question, n of s total number of students வந்து 35 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது boys to girls ratio வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4:7 சொல்லியிருக்காங்க. அப்போ sum of ratios வந்து பார்த்தீங்கன்னா sum of ratio, இந்த sum of ratio எதுக்கு ஃபைண்ட் பண்றோம்னாக்க அப்பதான் டோட்டல் நம்பர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ sum of ratios வந்து பார்த்தீங்கன்னாக்க சரி
4:3. அப்போ sum of ratios வந்து பாத்தீங்கன்னா 7. Then next, the roll number of students begin with boys and end with girls. Starting வந்து boys, அடுத்து லாஸ்ட்ல தான் girls ஓட தான் சொல்லி இருக்காங்க. Find the probability that students selected either boy with prime number roll number prime roll number or girl with composite roll number or even roll number. இப்போ இந்த 3 கான்செப்ட்ல வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம சாம்பிள் ஸ்பேஸா வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க, சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து என்ன ஃபைண்ட் பண்ணாக்க, இந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சோ அப்போ A boys, number of boys is equal to 4/7 into 35. So 1 7s are 7, 5 7s are 35 is equal to 20. அடுத்தது number of girls is equal to 3/7 into 35 is equal to 1 7s are 7, 5 7s are, அப்போ 5 3s are 15. சோ அப்போ இங்க வந்தோம்னாக்க இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 20 பாய்ஸ் அப்படின்றத நம்ம ரைட் பண்ணோம். அப்போ 1b 2b அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணிட்டே போலாம். சோ 1b 2b 3b 4b 5b 6b 7b b நாக்க பாய்ஸ், அடுத்து 8b 9b 10b 11b 12b 13b 14b, next 16b 17b 18b 19b 20b. அடுத்து கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க 21g 22g 23g 24g 25g 26g 27g 28g 29g 30g next 31g 32g 33g 34g 35g. so இப்போ 35 ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டாங்க. சோ இப்போ இதுல இருந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, A equal to event of getting. So first question, either a boy with prime roll number, getting boy with prime roll number, with prime roll number. So prime roll number அப்படினாக்க ஒன்னால தன்னால மட்டும் தான் டிவைட் ஆகக்கூடியது. அப்போ பாய் அதுவும் பிரைம் நம்பர்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றப்போ A is equal to 1 is neither prime nor composite. அப்ப அதை சூஸ் பண்ண முடியாது. அப்போ 2b 3b 5b 7b 8 9 வராது, 10 வராது, 11b 12 வராது, 11b 13b, next 14 15 16 வராது, 17b 19b. so அப்போ இவ்வளவுதான் இந்த இதுல பாய்ஸ்னு வரக்கூடியது. அப்போ 1 2 3 4 5 6 7 8. so அப்போ N of A is equal to 8. that implies P of A is equal to 8/35.
8 by 35. The next B is equal to event of getting second is enna composite girl with composite number, girl with composite number, girl with composite number. அப்போ n of b is equal to sorry first b ன்றது என்னன்னன்றதை ரைட் பண்ணிடலாம். b is equal to composite number அப்படின்றப்போ ஒன்னாலும் தன்னாலும் இல்லாம மற்ற நம்பராலையும் டிவைட் ஆகுது. அப்போ g ல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ 21g 22g 23 is a composite, 24g 25g அடுத்தது 26g அடுத்தது 27g 27 அடுத்தது 28g 29 composite 30g sorry prime number 29 prime அடுத்து 30 31 is a prime 32g 33g 34g 35g. So இப்போ இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So that implies n of b is equal to 12. So p of b is equal to 12 by 35. 12 by 35. The next third one c is equal to event of getting even roll number. அது கேர்ள்ஸா இருக்கலாம் பாய்ஸா இருக்கலாம் எது வேணுமாலும் இருக்கலாம். even number அப்போ c is equal to so 2b 4b 6b 8b 10b 12b 14b 16b 18b 20b 22b 22g 24g 26g 28g 30g 31g sorry 30g 32g 34g. So இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. So n of c is equal to 17. That implies p of c is equal to 17 by 35. So இந்த இது வந்து நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்குது. So இப்போ இங்க வந்து அப்படினோம்னாக்க இன்டர்செக்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். So a intersection b. So இங்க வந்தோம்னாக்க a intersection b. So இந்த a and b ன்னு நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கும்னாக்க ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா prime girl சொல்லிருந்தாங்க, composite prime boy சொல்லிருந்தாங்க, composite girl நாங்க. அப்ப boys girls வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட், அப்ப அது வரும்போது 0 ன்னு வந்துரும். That implies b of a intersection b is equal to 0. அடுத்தது b intersection c வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்க கேர்ள்ஸும் வராங்க, இந்த c லயும் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப இது ரெண்டுல யார் வர்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினோம்னாக்க இதுல கேர்ள்ஸ் 22 24 22g 24g next 26g 28g 30g 32g 34g.
So அப்போ 1 2 3 4 5 6 7. So n of B intersection C is equal to 7. So P of B intersection C is equal to 7 by 35. Next A intersection C. A intersection C. இதுலயே வரும்போது நமக்கு காமனா இருந்திருப்பாங்க. சோ அப்ப இங்க வந்து அப்படினாக்க பிரைம் நம்பர், அந்த பிரைம் நம்பர் அப்படின்றப்ப நமக்கு 0 ன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் A intersection C. அப்ப இந்த A intersection C ல வரும்போது பிரைம், அங்க வரும்போது பிரைம் பாய்ஸ் ன்னு சொல்லியிருக்கோம். இங்க வரும்போது ஈவன் நம்பர் சொல்லியிருக்கோம். ஈவன்ல பிரைம் நம்பர் இருக்கு. அப்போ 2B. அப்போ 2B. அப்போ that implies n of A intersection C is equal to, so n of A intersection C is equal to 1. அப்போ P of A intersection C is equal to 1 by 35. So now apply the formula by using the addition theorem. So addition theorem கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினா by addition theorem, P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. சோ அப்ப இங்க வரும்போது நம்ம மூணுமே காமனா உள்ளது நம்ம இன்னும் ஃபைண்ட் பண்ணாம இருக்கோம். சோ அப்போ இதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல இதுக்கு அடுத்த லைன்ல வந்து இத ரைட் பண்ணீங்க. சோ A intersection B intersection C is equal to 0. அப்போ P of A intersection B intersection C is equal to 0. 0 by 35. So 0 by 35. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த மூணுலயுமே காமனா எதுவுமே வராது. சோ அப்போ P of A வினுடைய வேல்யூ 8 by 35. 8 by 35. P of B இனுடைய வேல்யூ 12 by 35. P of C இனுடைய வேல்யூ 17 by 35 minus P of A intersection B க்கு வேல்யூ 0 by 35 plus minus அடுத்தது இதனுடைய வேல்யூ B intersection க்கு 7 by 35. next minus 1 by 35 plus 0 by 35. then next இப்போ எல்லாரும் 35 வந்து காமனா இருக்கனால 35 அப்படிங்கறத நம்ம காமனா வச்சுக்கலாம். சோ 35 காமனா வச்சிட்டு அடிஷன்ல எது எது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். சோ இங்க வந்தோம்னா 20 plus 17 37 minus சப்ட்ராக்ஷன்ல இருக்க நம்ம இது பண்ணலாம். அப்போ இங்க வந்தோம்னாக்க minus 8. so equal to, so இத சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க 29 by 35. 29 by 35 here P of A union B union C. That's all the 14th question answer. So it is the 14th question answer.